தஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி கூழாவும் தஞ்சை மண்ணிலே நாங்க தரணி பெற்ற சோழவள நாட்டிலே அண்ணா நகர் பக்கத்திலே புதுப்பட்டணம் பஞ்சாயத்தில் அருகிலே கோரிக்குளம் புது தெருவில் வசித்து வரும் காமு அவர்கள் வந்திருக்கோம். நம்ம தம்பி செங்கிப்பட்டிக்கு வராருன்னு ஓடோடி வந்திருக்கோம். ஆனா பாசு மட்டும் கிடைக்கலங்க, ரோட்டில தான் நிக்கிறோம். அவருக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பெரிய மாவட்டமா பார்த்து கொடுத்துருக்கலாம், கம்மியா கொடுத்துருக்காங்க. இதுல எங்க அவ்வளோ பேர் நாங்க இருக்கிறோம், எங்களால உள்ள போக முடியாம தவிக்கிறோம். தம்பியை பார்க்கணும்னு கிடையாதுங்க, அவரை நாங்கள் டிவிலையும் பார்த்துட்டோம், சினிமாவிலையும் பார்த்துட்டோம், யூடியூப்லையும் பார்க்குறோம். இருந்தாலும் அவருக்காக வேண்டி இந்த வெயிலில் வந்து இந்த செங்கிப்பட்டி எல்லையில் நாங்கள் இருக்கோங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கோம். அவருக்கு ஒரு பாட்டு பாடுறேன். பொட்டிலைய பூவு இருக்க, பொட்டிலைய பூவு இருக்க, விஜய் தம்பி தானு இருக்க, எங்க தம்பி இருந்தா போதும் ஐயா, எங்க தம்பி வந்தா போதும் ஐயா, தமிழ்நாடு அலரும் ஐயா, தன்னே நன்னானே போடும் தானே நன்னானே. தட்டிலைய பூவு இருக்க, தம்பி இருந்த விஜய் தம்பி இருக்க, தம்பி இருந்தா போதும் ஐயா, தமிழ்நாடு அலரும் ஐயா, தன்னே நன்னானே போடும் தன்னே நானே. விசிலு சின்னத்த மறக்க முடியல, மறந்துட்டு வீட்டுல தான் இருக்க முடியல, செங்கிப்பட்டி கூட்டத்தை பார்க்க முடியல, பார்த்துட்டு எங்களால தூங்க முடியல, தன்னானே நானே நன்னே விஜய் தம்பி, தானானே நானே நன்னே விஜய் தம்பி. நீங்க வந்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் வாழ வைக்க, வீட்டுக்கு எங்களுக்கு இலவசம் வேண்டாம் ஐயா, தன்னே நன்னானே. வேற பாயிண்ட் சொல்லவா? விஜய் தம்பி வந்தாங்கன்னா எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு 1000 ரூபாலாம் கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த வாகனம் வச்சுருக்கவங்களாம் லோனு போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கிடையாது. நிறைய கரண்ட் ஓட்டுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கண்டிஷன் வைக்கக்கூடாதுங்க. ஒரு கார்டுக்கு 1000 ரூபான்னு போடு, எல்லாம் மக்கள் தானே, நாங்கள் தான் எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம்ல, சூரியனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம்ல. அப்போ ஏன் 10 பேருக்கு கொடுக்குற, 10 பேர் கொடுக்கல, அப்போ நாங்கள் 10 பேரும் போடலையா? அப்போ எங்களை ஏன் நீ தமிழ்நாட்டு உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்கள் வரி கட்டலையா? நாங்கள் என்ன செய்யலை? எதுக்கு எங்களை ஒதுக்குனீங்க? அது ஒரு கேள்வி. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் மயங்க மாட்டோம். அப்படியே நீங்கள் 5000 கொடுத்தாண்ணா, 10000 கொடுத்தாண்ணா, இப்போ 5 வருஷம் ஆச்சை விட்டுட்டீங்க. இப்போ 3 மாதத்தில் வந்து அதை தரேன் இதை தரேன், ஏன்னா அப்போ தான் மக்கள் எல்லாம் பயந்து ஏமாந்து ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு திட்டம் வச்சுட்டு செய்கிறாங்க. அது கிடையாது. ரெண்டாவது வந்து எங்கள் தம்பி வந்தாருன்னா இளைஞருக்கு கண்டிப்பாக வேலை கொடுப்பாரு. அதை அண்ணியில் ஓஎன் சாப்பை ஒழிச்சு கட்டுவார். அதுக்காக வேண்டியதாங்க, நாங்கள் அதை சொன்னாங்கன்னு தான் நாங்கள் போட்டோம். ஆனால் அது நடக்கலை. இப்போ வந்து எங்கள் தம்பி வந்து இதை ஒழிச்சிட்டு இந்த குடிக்கிறவங்களும் இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு தரமான அந்த இப்போ கலர் குடிக்கிறோம்ல சோடா, அது மாதிரிக்கு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை குடிச்சிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவாங்க. ஏன்னா டப்புன்னு அதை விட்டாலும் அவங்களுக்கு பாதிப்பு வருது, நடக்குது, அப்படியெல்லாம் செய்யுது. அதனால் அது மட்டும் எங்களுக்கு வேணாம் ஐயா, அதை ஒழிச்சிருங்க. ரெண்டாவது வந்து எங்களுக்கு இலவசமே வேண்டாம். எல்லா மக்களும் எங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, நாங்கள் உழைச்சி சம்பாரித்து குடும்பம் பண்ணுறோம், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு தரமான கல்வி வேணும், நல்ல சமுதாயம் வேணும். கொலை கொள்ளை குற்றம் அதெல்லாம் பாலியல் இதெல்லாம் எங்களுக்கு ஒழியணியா. அதுக்காக வேண்டி தான் எங்கள் விஜய் தம்பியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் தம்பி வந்தால் எங்கள் தமிழ்நாடு அலரும் ஐயா. எங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, அயல் நாடும் அலரும். ஏன்னா அவரை வந்து ஒரு வீட்டு பிரச்சனையை கொண்டு வந்து வெளியில் வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. யாருங்க ஒழுக்கமாக இருக்கா? ஒரு கொத்தனார் வேலைக்கு போனாலும் ஒரு சித்தாள் வச்சுக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை பார்த்தாலும் ஒரு செப்புனி வச்சுக்கிறாங்க. எல்லாம் இருக்கிற இடத்துல அவர் ஒரு ஹெத்தானவர், ஒரு சினிமாவில் நடித்தவர், ஒரு நடிகையோட சேர்ந்து நடிச்சுப்பார். அதை இப்போதைக்கு எங்கே கொண்டுட்டு வராங்க? இப்போ ஏன் காமிக்கிறாங்க? அவர் பேரை கெடுக்கணும், அவர் வெளியில் வரக்கூடாது, அவரை குழியை தோண்டி புதைக்கணும். அவரை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா மக்கள் அவளுக்கு உறுதியாக இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. அதை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்களா, நான் வந்து கோர்ட்டில் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் வரக்கூடாது, அரசியலுக்கு போகிறது பிடிக்கல, எனக்கு விவரத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களாங்க? அவங்க முகத்தையே காணுங்க. சும்மா அடுக்கு உங்களை மாதிரி எங்களை மாதிரி கிடக்கிறவங்க போடுறாங்க. நாங்கள் நம்ப மாட்டோம். விஜய் தம்பி என்ன சொன்னாலும் சரி, கெத்த அந்த தடவை விசிலுக்கு தான் ஓட்டு, வெற்றி நம்மதே. ஆமாம், எங்களுக்கு கூட்டணியே வேண்டாமுங்க. கூட்டணி வந்தால் பிரிஞ்சு போயிடுவோம். உனக்கு 10 சீட்டு உனக்கு 10 சீட்டுன்னு கொடுப்போம். அதில் வந்து எப்படின்னு கேட்டால் சண்டை வரும்.
இப்போ அவங்க இத்தனை கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க, முன்னாடி இருந்தவங்களாம் எங்கே ஓட்டு தள்ள போகிறாங்க? ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தவங்களும் எங்கே ஓட்டு தள்ள போகிறாங்க? அதனால நாங்கள் கூட்டணி இல்லாமல் கெத்தா கில்லி மாதிரி ஜெயிக்க போகிறாங்க. விஜய்க்கு வெற்றி.